வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். இன்னைக்கு என்னன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பொம்நாட்டிங்க படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. சின்ன வயசுலேயே கண்ணாலம் பண்ணி அதுங்களெல்லாம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பையன் செத்து போயிட்டாக்கா அந்த பொண்ணுங்களையும் கூட சேர்ந்து சதி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட எரிச்சிடுறது தான் ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போல்லாம் மொட்டை அடித்து மூளையில் உட்கார வச்சுடுவாங்க. மூஞ்சியில் யாரும் இனிமேல் முழிக்கூடாது, நீ யாரையும் பார்க்கக்கூடாது, உனக்கு இனிமேல் நல்லது கெட்டது எதுவுமே இல்லைன்னு சின்ன போதுலேயே அதுங்களை வீட்டுள்ளாரே வச்சுட்டாங்க. புதுசாக இருக்கிற பொண்ணுங்க கூட கதவை தாண்டி வெளியே வர முடியாது. கதவை உள்ளார ஒடுங்கி இருந்தது தான் குரல் கொடுக்கணும், பேசணும், வைக்கணும், அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் மாற்றுறாங்க. முதல் பெண் மருத்துவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, முத்துலட்சுமி அம்மா. அவங்கள ஸ்க்ரீனை போட்டுன்னு அதுக்குள்ளே இருந்து தான் படித்தாங்க. அப்படிலாம் இதுக்காக எத்தனை ஆம்பளைங்க குரல் கொடுத்தாங்க. எம்மா பாட்டு பாரதியார் எழுதியிருக்கிறாரு, எம்மா வார்த்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். இப்படிலாம் நான் சொல்கிறது 2 பேர் தான், இன்னும் எவ்வளோ பேர் இந்தியா பூரா எடுத்துக்கணுன்னா எத்தனை பேர் பாடுபட்டுருக்குறாங்க. என்ன சொன்னாங்க, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி. நீ கூட சரி, அது ஒரு அடக்குமுறை, வீட்டில் இருக்கணும், நாட்டு கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. செய்கிறாங்களா? இன்னைக்கு காற்றுல பறக்க விட்டாங்கப்பா. இன்னைக்கு இதுக்கு மேலெல்லாம் நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்பல, உங்களுக்கு போர் அடிக்கும். மகளிர் தின வாழ்த்து சொல்கிறது தான் வந்தேன். நான் செத்து போனாக்கா என்னோட சேர்த்து அவர் போட்டாவையும் போட்டு எரிக்காதீங்க, போச்சிருங்க ஆன்னு சொல்கிற பொம்நாட்டிங்களுக்கும், என் வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்குது, எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடலனாக்கா நாங்கள் நான் சோத்தில் விஷத்தை வச்சுருவேன் ஆன்னு சொல்கிற பொம்நாட்டிங்களுக்கும் இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு என் புருஷனை விட அவரை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற பொம்நாட்டிக்கும், என் ஒரே ஒரு பொண்ணு அது ஆஸ்பத்திரியில் இருக்குது, நான் இவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் என்னோட மனப்பூர்வமான மகளிர் தின வாழ்த்துக்கள். என்ன நல்லா இருங்க எல்லாரும்.